தங்கா ஒன்றுகளை ஈரடகமாய் பாட்ட பார்வதி கிருவியால் பாதிக்கும் சோழியம்மா கவனனே போற்றி போற்றி தங்காளாக திருஞ்சிட்டு கைதமாக அனுப்பி தருமது வாசிச்சு பார்த்தார். என்னடா நம்ம கொடுத்தது பவுனு தங்காளுக்கு எப்படி மரக்கட்டையா போச்சு? ராஜா பார்த்தாரு. இதுக்கு காரணமே மாடவள ஆசாரிய கேட்கணும். நகை செஞ்சது ஆசாரி இல்ல. அப்ப அவரை கேட்டா தெரிஞ்சது பவுனா இல்ல மரக்கட்டையா அப்படின்னு நினைக்கல. அப்படியே மறுபடியும் வீரமாகி அந்த மாடகுல ஆசாரிய மரக்கட்டையில செஞ்சு புட்டேன்னு சொல்லாத. இன்னும் ஒரு வேலை பெரிய வேலை தராங்க அப்படின்னு சொல்லு. அவனை கூட்டிக்கிட்டு வா. கூட்டிக்கிட்டு வந்து அட்டிக்கிற அட்டியில எதை அண்டுகிட்டு போகுது எதை எப்படி இருக்குதுன்னு அழுவணும். அதனால அவனை ஏமாத்தி கூட்டிட்டு வா. போயிட்டு வா. ஆசாரி வீட்டுக்கு வந்து ஏன் மாடகலாம் ஐயா உன் பேத்துல மாடகம் நேத்து வந்து வேலையே உங்ககிட்ட தான் கொடுத்தாரு. என்ன வேலைக்கு வந்துச்சுன்னு தெரிஞ்சா உன்னை என்ன சொன்னாங்க? நேத்துக்கு பெரிய வேலை கொடுத்தாங்கல்ல தங்காளுக்கு கிளிப்பிடிக்க. அதுக்கு எவ்வளவு பவுன் கொடுத்தாங்க? அதுக்கு வந்து தங்கத்துல 5 பிடிக்கும். சரி வெள்ளியில 4 பிடிக்கும் கொடுத்தாங்க. அதை நினைச்சுக்கிட்டு மறந்துட்டியா? நினைச்சுக்கிட்டு தான் இருக்கு. இப்ப எதுக்கு நான் வந்திருக்கேன்னு என்கிட்ட பின்ன கேட்டியா? இப்ப தர போறாங்களா 10 படி பவுனு 10 படி வெள்ளியா? வேலையை அவ்வளவு சிறப்பா செஞ்சு நீ செஞ்ச வேலை சூப்பரா இருக்கு சொல்லி இப்ப அண்டா செய்ய சொல்லிக்கிறாங்க பவுன்லயே. ஆமா செஞ்சதெல்லாம் சிறப்பா இருக்குது. ஐயோ அத பாத்துட்டு அந்த புள்ள சிரிச்சுக்கிட்டே அப்படியே இல்ல. அந்த புள்ள சிரிக்கிற சிரிப்பை பார்த்த உடனே நீ வேலைக்காரன்னு சொல்லி உனக்கு இன்னும் பெரிய வேலை. ஐயோ அந்த புள்ள சிரிச்சுச்சு பாரு. அப்படி அதனால இங்க பார் நீ வேலை பரவாயில்லை மறைச்சு பேசுறாரு. வா போலாம். சரி நீயும் சொல்ற. ஆமா ஏடா பொண்டாட்டிட்ட சொல்லி 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 ஊரே அம்பலத்தை போனாலும் இந்த நாளையில வந்து கட்டிட்டோம்னா என்னத்தை கட்டிட்டா? மாட்டை கட்டிட்டா ஆட்டை கட்டிட்டா? மாட்டுக்கு மணி கட்டினாப்புல. சரி பொண்டாட்டிக்கு கட்டிட்டீங்கன்னா அந்த பயில எங்கடா போறேன் என்கிட்ட சொல்லிட்டுல போகணும். அங்க போறியா சந்துக்குள்ள போறியா பொந்துக்குள்ள போறியா? பொண்டாட்டி பேச்செல்லாம் எவன் எல்லாம் கேட்கறானா உருப்பட மாட்டேன். பொண்டாட்டி பேச்ச கேட்காம எவன் இருக்கிறானா அவெல்லாம் வந்து சீக்கிரம் மாடி வீடு கட்டிடலாம். ஆமா நானா இங்க பாரு பொண்டாட்டி பேச்சே கேட்கறது இல்ல.
காலையில ஒரு கோட்ரு, மத்தியானம் ஒரு கோட்ரு, நைட்டு ஒரு கல்லு, அப்புறமேட்டுக்கா ஆராயம். சொல்லிட்டு வாப்பா தம்பி போலாம். அப்படி கோப்பிளைக்கு தக்கவி சொன்ன உடனே பனிமண்டு சட்டாத்தி கதை கேட்டார். ஆமா இழுத்து இழுத்துதான் பொழப்பு இழுத்துட்டு போச்சு. சரி மாமா டார்லிங், நான் மாமான்னு சொல்றேன். நானா அப்படியே நானா என்னென்ன படி படிச்சு தெரியுமா? இங்கிலீஷ்ல 7 வருஷம், இங்கிலீஷ்ல 7 வருஷம். எங்க ஊர்ல வந்து பாரு யூகேஜி படிக்க தெரியாது படிக்கிறது. நானா படிப்பு வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்தேன். நான் பேசுற மாதிரி எந்த பிள்ளைங்க பாரு, நான் பேசுறத பார்த்து அதெல்லாம் முழிக்கிறா. இது என்ன படிப்பு தெரியாது. நான் கட்டிக்கிட்டு வந்தது நான் என்ன படிப்பு